தென்றலே மெல்ல பேசு சீரியல் கண்மணி அன்புடன் இந்த சீரியலோட மெகா சங்கமம் இந்த வாரம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்ப பரம பயங்கர கோவத்துல இருக்கிறாப்புல அன்பு மேல. ஸோ நம்ம இளமதி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறாங்க. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம பரமன இளமதிய அழைச்சுக்கிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அது வேற யாரும் இல்ல. நம்ம கண்மணி தான். கண்மணியோட ஹஸ்பண்ட் யாரு? நம்ம அன்பு. ஏற்கனவே அன்புக்கும் பரமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை வந்துருச்சு இல்லையா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மொறச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் 2 பேருமே சொல்லவே இல்ல. எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த பரமன் எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ப மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் 2 பேருமே தனித்தனியா கூட்டிக்கிட்டு போயி, "ஏன் 2 பேரும் மொறச்சுக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, அப்பதான் விஷயமே தெரிய வருது. ஸோ 2 பேருமே ஒரு பிரச்சனைய சொன்னாங்க இல்லையா? இவங்க 2 பேத்துக்கு இடையே தான் சண்டை அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன? 2 பேரையும் எப்படியாச்சும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஸோ இப்ப எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து அப்படியே திருவிழாவ சுத்தி பார்க்குறாங்க. அந்த கோயில சுத்தி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பலூன் சுடுற போட்டி வைக்கிறாங்க. போட்டியில பலூன் சுடுற ஒரு இது வச்சிருக்கிறாங்க. கேம் வச்சிருக்கிறாங்க. அந்த கேம்ல போயிட்டு 4 பேருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம கண்மணி அசால்ட்டா அந்த பலூன் எல்லாம் சுட்டர்றாங்க. ஆனா இந்த பக்கம் இளமதிக்கு சுடவே தெரியல. நம்ம பரமன் தான் சுட்டு காமிக்கிறாப்புல, சுட கத்துக் குடுக்குறாப்புல. கேட்டு அத பார்த்து கைய புடிச்சு சுடவும், நம்ம இளமதியும் அத சுட்டர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன? அன்புகிட்ட குடுத்து சுட சொன்னா, அன்புக்கு சுடவே தெரியல. எங்கெங்கேயோ சுட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அத பார்த்து நம்ம பரமன் சிரிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பரமன்ட்ட குடுத்து சுட சொன்னா, பரமன் அசால்ட்டா ஒத்த கையாலேயே எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல. பின்னாடி திரும்பிலாம் சுட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படியே ஒரு சீன போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இது இந்த அன்புக்கு புடிக்கவே இல்ல. வேணும்னே நம்மள கிண்டல் பண்றதுக்கு தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அன்பு கோவப்படுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன? ஒரு ஃபாரினர் இங்கிலீஷ் பேசுற ஃபாரினர் வந்து நம்ம பரமன்கிட்ட பேச, பரமனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது இல்லையா? அந்த இடத்துல அன்பு போய் இங்கிலீஷ்லயே அந்த ஃபாரின்கிட்ட பேசி நம்ம பரமன அசிங்கப்படுத்துறாப்புல. ஆக மொத்தத்துல 2 பேத்துக்குள்ள பயங்கரமான ஈகோ சண்டை இருக்கு. ஸோ இந்த ஈகோ சண்டைய வந்து எப்படியாச்சும் போக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இளமதியும், இந்த பக்கம் கண்மணியும் பிளான் போடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.